இந்த வரலுக்கும் ஒரு சின்ன இடைவேளை தான். ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருந்தா நம்மளும் அங்கே போய் உக்காந்துருக்கலாம். அதை விட்டுட்டு பெரிய இடத்துல இருக்கணும் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால வாயில் விஷம் போகணுன்றதை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். விஜய் ஜெயிக்கிறப்போ இந்த காலரை தூக்கி விட்டு சுற்றுறதும், தோக்குறப்போ இந்த தலையை தொங்க போட்டு சுற்றுறதும் அழகில்லை. நீ எஸ்ஜே சூர்யா மாதிரி பெரியாளாக வர வேண்டியவன். ஒருவேளை இந்த படம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. இது பார் ரஞ்சித் வெற்றிமாறன் மாதிரி ஃபைட் கிளப் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆக்சுவலாக அது இப்படி இல்லை. டங்கர் பச்சான் உதயகுமார்லாம் எடுப்பார்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. மியூசிக் டைரக்டரை மாற்றிருக்கலாம். அவரால் ஹார்மோனியம் பொட்டியை வாசிச்சாரா இல்லை என் காதில் உட்காந்து வாசிச்சாரான்ற மாதிரி இருந்தது. கதை என்ன சொல்லுதுன்னா, ப்ளூட்டோ சொன்ன மாதிரி தான். அரசியலை நீ தவிர்க்கப்படணும்னா உன்னால் தவிர்க்கப்பட வேண்டிய உன்னை அரசியல் படுத்துவான்ட்டு. மொழிப்போர் தியாகி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில்னா நம்ம அப்பா, உங்கள் அப்பா, எங்கள் அப்பா இன்றைக்கும் சால்வை போட்டுன்னு மாலை போட்டு அவங்களுக்காக எல்லாத்துக்கும் சுற்றி வாழ்க ஒழிகன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செத்து போகிறாங்க. ஒரு மயிருமே தெரியாத புண்ணாக்கா இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் இவங்களோட புள்ள மருமவன் தான் வந்துட்டு இருக்கானுங்க. அங்கங்கே கிராமங்களில் கூட சரி எப்படியே வரானுங்க. ஊராட்சியிலேருந்து எல்லாமே ஒன்றுமே தெரியாமல். ஆனால் கஷ்டப்பட்டவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் நாம்ளும் நீயும் எங்கெங்கேயோ நின்றுட்டுருக்கோம். இந்த வரலுக்கும் ஒரு சின்ன இடைவேளை தான். ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருந்தா நம்மளும் அங்கே போய் உக்காந்துருக்கலாம். அதை விட்டுட்டு பெரிய இடத்துல இருக்கணும் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால வாயில் விஷம் போகணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? எலெக்ஷன் இந்த உலகமே அப்படிதான்ப்பா. எலெக்ஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சொன்ன விஷயம் தான் கரெக்டு. தேட்டரில் ஆள் இல்லை, இதுக்கப்புறம் ஓடல. ரெண்டாவது விஷயம், ஆனால் கண்டென்ட் நச்சுன்னு இருக்குது. அதுதான் நடக்குது. இன்னைக்கு மொழிப்போர் தியாகின்னு துரசாமி சர்வே, அரங்கநாதன் சபை எல்லாத்துக்கும் எல்லார் பேரும் வைக்கிறாங்க. அதேமாரி எல்லாருக்கும் வச்சுருக்காங்க. நீதி கட்சியிலேருந்தே இருக்குது எல்லாமே, தியாகராய நகர்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் அவங்க பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? அதுதான் இங்கே எலெக்ஷன் மாதிரி வந்து நல்லா இருந்துருக்குங்களா? மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. நீ என்ன தான் சொன்னாலும் பணம் தான் இங்கே ஜெயிக்கும், அதிகாரம் தான் ஜெயிக்கும் அப்படின்றது உண்மை. இந்த படம் உரியடி விஜயகுமார் அந்த கை கொடுக்கும், அந்த படம் கொடுக்காது. உண்மையாக சொல்லியிருக்கிறான். அவன் கஞ்சா போதை சுத்துறது வெட்டுறது அப்படி இப்படின்னு தான் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்கும். நல்லது சொன்னால் எவனுக்கும் பிடிக்காது. அதுமாரி இது அடுத்த ஒரு வாரம் ஓடல. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த படம் தோத்துட்டா கூட தலை தொங்க போடாத ஒரு நல்ல படம் நடிச்சதுக்கான ஒரு சந்தோஷப்பட்டுக்கு, அவ்வளோதான். லவ் ஃபஸ்ட்டு 2 பாட்டு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, லாக் ஆச்சு. மெசேஜ் இது தான், நான் ஏற்கனவே சொன்னது தான், அரசியல் தான் மெசேஜ். பட்டு அரசியலில் கஷ்டப்படுறவங்களோட பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடு, பணம் கொடுக்குறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. எலெக்ஷன் ஃபஸ்ட்டு விஜயகுமார் அப்படின்னும் போது நமக்கு உரியடி அந்த விஜயகுமார் வேறு, ஃபைட் கிளப் வந்ததுக்கப்புறம் வேறு விஜயகுமார். அது வேணால் கொஞ்சம் அவருக்கு ஃபேன் பேஸ் கொஞ்சம் குறைஞ்சது அதன் மூலியமாக. சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா தேட்டரில் கூட்டமே இல்லை உள்ளே உட்காந்து பார்க்கும்போது. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல படமாகவே ஆரம்பிச்சுது. ஒரு சீனுக்கு பின்னாடியும் அந்த பேக் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அரசியலை பற்றி இவங்க காமிச்ச விஷயம்லாம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூபா நாணயத்தை வச்சு ஆரம்பத்தில் டீட்டெயிலாக காட்டுவாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு துண்டை மறந்துட்டு என் துண்டை எங்க அப்படின்னு, இன்னைக்கு ஒரு நாள் துண்டு இல்லாமல் போங்களேன் அப்படின்னு சொல்லும் போது கூட, நீ தாலி இல்லாமல் வெளில போவியா, உனக்கு எப்படி தாலியோ அந்த மாதிரி அரசியலுக்கு துண்டுடி அப்படின்னு அந்தளவுக்கு டீட்டெயிலாக காட்டும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பரவாயில்ல, இவங்க ஒரு நல்ல படம் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லோ லெவல் ஆஃப் அரசியல், அதாவது இந்த வார்டு மெம்பர், கவுன்சிலர், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனாங்கன்னு கூட சொல்லலாம். எதுலையும் போர் அடிக்காத மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொண்டு போனாங்க. செகண்ட் ஆஃப் என்ன ஆச்சுன்னா, பார்த்த ஃபர்ஸ்ட் ஆஃபையே திருப்பி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக திரும்பவும் அது அரசியலையே கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் படம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு ஃபுல்லாக ரிவெஞ்ச் கான்செப்டில் அப்படியே போயிடுச்சு. எலெக்ஷன்லாம் விட்டு இவன் தான் வில்லை, இவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்தில் போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்றத நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதை விறுவிறுப்பாக காட்டல அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு படமாக இருக்கும் இல்லை, இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்காது. அரசியல்லாம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும், நான் பார்க்கணும், எனக்கு அரசியல் பிடிக்கும் அப்படின்றவங்க வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி உண்மையிலேயே. அந்த எலெக்ஷனுக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதாவது இந்த எலெக்ஷன்லேருந்து, அதாவது இந்த வார்டு மெம்பர், கவுன்சிலர் இதெல்லாம் ஜெயிச்சு மேலே வரவன் தான் எம்எல்ஏ எம்பிக்கெலாம் போவான். ஸோ இங்கே என்னென்ன அரசியலாக நடக்குது, ஒரு தொண்டை என்றைக்குமே கடைசி வரைக்கும் தொண்டனாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அனதர் வெர்ஷன் ஆஃப் மாமன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தில். நான் அப்படி தான் எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. இது இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம். பட் இவங்க எடுக்காமல் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக அப்படி எடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மைனஸாக போச்சு படத்துக்கு.
லவ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கு ரொம்ப கை கொடுத்தது யாருன்னா மியூசிக் தான். வசந்த் கோவிந்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அவரை போட்டது பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு. எனக்கு அங்கங்கே 2-3 சீனில் வந்து விஜயகுமாரோட நடிப்புலேயே கொஞ்சம் லேக் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் அது பெருசாக இல்லை, ஓகே. ரொம்ப உணர்ச்சி போங்கிற மாதிரி பேசினார். செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் பேசுவார் சீன். அந்த சீன் உண்மையிலே எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் பேசுறதுக்கு. அப்புறமா வந்து விஜயகுமாரோட அப்பாவாக வருவார், அவரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. 40 வருஷம் அரசியல் இருந்த மாதிரி காட்டுவாங்க. நல்லா நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. லாஜிக் ஒரு சில இடங்களில் லாஜிக் இடிச்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு நிறைய இடத்துல லாஜிக் இடிச்சுது. பட் அதை கூட பொருட்படுத்தாமல் நம்ம படத்தை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம காரணம் என்னன்னா, ஓகே ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் மேலே திருப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃபே எடுத்து வச்ச மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் ரெண்டாவது சுவாரஸ்யம் இல்லை. அதுதான் எலெக்ஷன் எந்த மாதிரி ஆடியன்ஸ் பிடிக்கும்? எலெக்ஷன் அப்படின்றது இவங்க எடுத்தது என்ன கான்செப்டில் எடுத்தாங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எலெக்ஷனை சூஸ் பண்ணி வரணும். இது வந்து அதாவது பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தப்பானது கிடையாது, ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக வராங்க. பட் ஆனால் இது அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன மெசேஜ் சொல்றாங்க கருத்து? மெசேஜ்னா எலெக்ஷன் எப்படி சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க நிறைய சொல்கிறாங்க. அதில் நம்ம கேம் தான் ப்ரோ ஆடி இருந்தேன். ஆனால் ஃபைட் கிளப் மாதிரி இல்லை ப்ரோ அந்த படம். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சோட இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஏன் அப்படி என்ன கருத்து சொல்றாங்க முன்னாடி ரிலீஸ் ஆகுது? கருத்துலாம் என்ன சொல்கிறது இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் ஃபைட் கிளப் மாதிரி கொடுக்கல, டஃப். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா போட்டிருக்காங்க, படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் படம் வந்திருக்கு. ஃபைட் கிளப் கட்டுறது இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, டேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் அப்படி பண்ணி ஹீரோயினுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை அதில், மற்றபடி படமாக ஓரளவு இது எலெக்ஷன் மாதிரி இருக்கா அந்த இல்ல படமா? நல்ல கருத்துள்ள படமாக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? எலெக்ஷன் ஒரு டைட்டில், அதான் அது என்ன சொல்ல வராங்க? எல்லாம் மோட்டிவேஷன், எல்லாம் எலெக்ஷன் டு ஜாதி பிரச்சனைகள்லாம் கிடையாது, எல்லாமே யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி. எலெக்ஷன் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதான் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஒரு கவுன்சிலர் வச்சு படம் எடுத்திருக்காங்க. அது மாதிரி அதான் லோக்கல் எலெக்ஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்.